பேய்கள் எல்லாமே ஒருத்தனை இழுத்துக்கிட்டு போகுது. நல்ல ஆவிகள் கெட்ட ஆவிகளா மாறினாங்க. தலையில்லாத முண்டங்கள் வசிக்கிற ஊரு. இந்த ஊரை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இவன் பேரு முகுந்தன். முகுந்தன் ஒரு ஊரை சுத்தி பார்க்கிறதுக்காக வர்றான். சரி, எந்த இடம் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு காய்காரரை கூப்பிடுறான். அண்ணே, இங்க பாருங்கண்ணே, இந்த ஊர்ல ஏதாவது நல்ல இடம் இருக்கா? அவர் கண்டுக்கல்ல. அண்ணே, உங்களை தானே கூப்பிடுறேன். ஒரு திரும்பி பார்க்க இவன் தெரிச்சு ஓடுறான். கொஞ்ச தூரத்துல ஒரு வீடு இருக்கு. ஜன்னல் வழியா பார்த்தா ஆளே இல்லாம அதுவா சமையல் நடக்குது. யாரோ பின்னாடி இருக்காங்க நினைச்சு திரும்பி பார்க்க ஒரு குடும்பமே தலை இல்லாம நின்னுகிட்டு இருக்க. அத பார்த்து தெரிச்சு ஓடுறான். கொஞ்ச தூரத்துல வயக்காடு இருக்கு. உச்சி உடலான்னு திரும்பி பார்த்தா பேய்கள் எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துல போய் பார்க்கறான். அந்த இடமே ரொம்ப வளமையா பசுமையா இருக்கு. சரி, அந்த இடத்துல நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு எடுக்கிறான். மழை பெய்யற மாதிரி இருக்கு. இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு நாள் நடந்தது பூரா நம்ம கனவா தான் இருக்கும். இடி இடிச்சு மின்னல் வெட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சது. சாதாரண மழை இல்ல, பெஞ்ச மழை, மோசமான ரத்த மழை. blood rain. அவனால அதை தாங்க முடியாம மிதக்குறான். அப்படி அவன் மிதந்துகிட்டு இருக்கிறப்ப 3 ஆவிகள் வந்து அவன் உயிரை எடுக்க போக, ஐயா கருப்புசாமி, என்ன காப்பாத்தையா. இந்த 3 ஆவிகள் அவனை அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஆனதும் அந்த ஆவிகள் அந்த ஊரை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு அருவாள் பறந்து வந்து 3 பேரையும் தாக்க 3 பேரும் கீழே விழுந்தாங்க. திரும்பி எந்திரிச்சு பார்த்தா எதிர்த்து நின்னது கருப்பசாமி. இந்த ஊர்ல ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? இந்த ஊரை சுத்தி பக்கம் வரவங்களை ஏன் பழி வாங்குறீங்க? அப்ப ஒரு பேய் பேச ஆரம்பிச்சது. அது என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வாழ்ந்தது எல்லாமே வேற ஊர்ல. இந்த ஊர்ல திருவிழாக்காக நாங்க வந்தோம். வந்த இடத்துல மழை பெஞ்சது. ஓரமா ஒதுங்கி நின்னோம். ஆனா அன்னைக்கு கரண்ட் எல்லாமே தொங்கிட்டு அந்த வயர்ல இருந்த மின்சாரம் தண்ணியில பாஞ்சி காலை வச்ச எல்லாருமே கருகி போனோம். எப்படி நாங்க வெளியூர்ல வந்து ஆவியானமோ, இந்த ஊருக்கு வர வெளியூர்காரங்களையும் பழி வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்க பண்ணது தப்பு. உங்க ஆத்மாக்கு முக்தி அளிக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிருங்க. இப்போ எல்லா கெட்ட ஆத்மாவும் நல்ல ஆத்மாவா மாறு. முகுந்தனுக்கும் கருப்பசாமி உயிர் கொடுத்தாரு. இப்படிதான் அந்த பேய் நகரத்தோட ஒரு நாள் முடிஞ்சது.